தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய நாள் இந்த ராசியில் தான் ஆரம்பிக்குது இந்த வருடமே அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வருடமானது உங்களுக்கானது. இருந்தாலும் சிறு சிறு விஷயங்கள் எப்படி பற்றி கோச்சார பலன்களும் தசாபுத்தி நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் இணைத்து சொல்லும்போது அது 100லேருந்து 200% உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது திண்ணமான உண்மை. இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிகவும் இரக்க குணமுடையவர்கள். மற்றவர்களுக்கு அதிகம் செய்யக்கூடிய கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிற மாதிரி கர்ஜிக்கிறக்கூடிய சிங்கம் தான் மற்றவங்கள வாழையும் வைக்கும். அது மாதிரி இந்த கர்ஜித்த சிங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுக்கு ராஜாங்கிற மாதிரி சிங்கம். இது மாதிரி ராஜா போல் பார்க்க கம்பீரமாகவோ இல்லை நிறைய விஷயங்கள் கம்பீரமாக செயல்படுறத பார்த்து இவங்களை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. குணத்தில் தங்கமாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல பாரி வள்ளலாக இருப்பாங்க. ஆனால் கோவம் இருக்கும் போது தான் பக்கத்தில் இருக்க முடியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஏன்னா அது நியாயமான கோபமாக அது இருக்கும். அதை எதிர்த்து கேட்கின்ற அளவுக்கு யாருக்கும் தெம்பு இருக்காது, திறமை இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிம்மராசிக்காரங்களை எதிர்க்கிறவங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து தான் எதிர்க்கணும். அந்த அளவுக்கு சிம்மம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சிங்கத்தை போல. சில பேர் சொல்லுவாங்க சிம்மராசினா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. புலி பதுங்குனா என்ன ஆகும்? பாயறதுக்கு தான். அமைதியாக இருந்தாலும் கவனிச்சிட்டு தான் இருப்பாங்க. யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும். கோவம் வந்துச்சுன்னா அந்த அமைதியெலாம் வேறு மாதிரி இருக்கும். கடலுக்கு அடி இருக்கின்ற எரிமலை எப்படி இருக்க போதோ அது மாதிரி தான். அது பர்ஸ்ட் ஆச்சுன்னா கடலே பொங்கிடும். அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்க. அதனால் சிம்மராசிக்காரங்க பொதுவாகவே ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது அன்பாலேயோ அதிகாரத்தாலேயோ எதாலேயோ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஆரம்பமே ஒரு நல்ல ஆண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் முழுவதுமாக எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும், மகத்தான வெற்றியில் மகுடம் சூடப் போகிறீர்கள் அப்படின்றதுக்கு மிகையாகாது. வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்றதும் உண்மை. உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. அது மட்டும்தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ அறிவுறுத்துறது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போது சிம்மராசி மக நட்சத்திரம், இது கேது உடைய நட்சத்திரம். பொதுவாகவே தசாபுத்தி காலங்கள் 7 வருடங்கள். ஆனால் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் எவ்வளோ வயசு தசா இருப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அது 4 வருஷம் அப்படின்னா 4 வயசு எடுத்துக்கோங்க. 2 வருஷம்னா 2 வருஷம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை முதல்ல செக் பண்ணுங்கள். கேது தசை எவ்வளோ நாள் இருக்குது, ஏன்னா தசா இருப்புன்னே இருக்கும். அது இந்த பிரிண்டர் பேப்பர்லலாம் இருக்கும், பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல அந்த பேப்பர்ஸ்லலாம் இருக்கும். இந்த 4 வருடங்கள் நான் எடுத்துக்கிறேன் கேல்குலேஷனுக்கு. சுக்கிர தசை ஒரு 20 வருஷம், மொத்தம் 24 வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே சுக்கிர திசைக்கு வந்துடுவாங்க சிம்மராசி மகன். இந்த காலகட்டத்தில் படிப்பில் ரொம்ப பெரிய தடைகள் இருக்காது. நல்லா படிப்பீங்க, அதுதான் முக்கியம். இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நல்ல படிப்பு போகும். அதுக்கப்புறம் 10ல் குரு படிப்புக்கு வரும்போது ஒரு சில தடைகளை உண்டாகும். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் 10ல் குரு வர்றது ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
10ல் குரு பதவி போகும் அப்படி சொல்லுவாங்க. எடுத்தவொடனே நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. படிப்பு நல்லா வரும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ரொம்ப திறமையாக இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய பெயர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். 200% படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 100% பலன் கண்டிப்பாக உண்டு. லோ மார்க் எடுக்கக்கூடிய விஷயம் வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அதுதான் விஷயம். 2024 கவலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது, சந்தோஷம் இருக்கும். வேலை வாய்ப்பு மட்டும் கொஞ்சம் கடினமாக போராடி தான் வாங்கணும். வெற்றிக்கான சூட்சமங்கள் எல்லாம் தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய விஷயங்களாக படிப்பில் மட்டும் இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலம் நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். லவ்வில் நல்ல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கூட பிரிய மாட்டீங்க. அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சேலஞ்சஸ், நிறைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் படி போயிட்டுருப்பீங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இப்போ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. அப்படிங்கிறதுனால எதையும் யோசித்து செயல்படுங்க. அடுத்தது சூரிய திசை 24 வயசுலேருந்து 30 வயசுக்கு. இது ராசியாதிபதி தசை. சனி 7ஆம் இடத்தையே பார்க்குறது அப்படிங்கிறது வேலை சார்ந்த விஷயங்களிலும் பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் அவங்களால ஒரு சில தொல்லைகள் வந்தாலுமே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. டிப்ரெஷன் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிகிரி படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிச்சுக்கலாம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளை கடினமாக கிடச்சிரும். ஆனாலும் நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக உண்டு. 2019 தொழில் ஸ்தானத்தில் ஒரு வழி பண்ணிடுச்சு வியாபாரக்காரங்களெல்லாம். பிஸ்னஸ் பர்சன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. 2019 வரை இருந்து இப்போ கண்டசனினால் பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. தடை தாமதங்கள் அதிக அளவில் ஏற்பட்டாலும் திருமணம் ரீதியான பிரச்சனைகளும், கணவன் மனைவி கிட்ட கோர்ட்டு கேஸு ஏதாவது வம்பு வழக்கு இருந்தீங்கன்னா அது இப்போ மாறக்கூடிய 9ல் இருக்கிற மேஷகுரு பகவான் நன்மையை தான் அதிகமாக கொடுப்பார். அதனால் பிரிய வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க மாட்டார். அது ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம். சந்திர திசை 30 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும். 7ஆம் இடத்து கடக சனியானது பெரிய கஷ்டங்களை கொடுக்குமா சந்திர திசையில் அப்படின்னா, பொதுவாகவே சந்திர சூரிய திசை, செவ்வாய் திசை, ராகு திசையெல்லாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கண்ட சனி வந்தால். ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு அது பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. கண்டசனில் தான் நல்ல யோகங்களை கொடுக்கும். பாதிப்பு திசை இருந்தாலும் கூட்டு தொழிலில் நெருக்கடிகளை கொஞ்சம் கொடுத்தாலும் முன்னேற்றகரமான வாய்ப்புகளையே கொடுத்துரும். 8ல் ராகு மட்டும்தான் கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும், 10ஆம் இடத்து இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போது தான் திருமணம் போன்ற வாய்ப்புகளை இந்த கிரக நிலவரங்கள் அதிகமாக நன்மைகளை செய்யுமா அப்படின்னு ஒரு சில மாற்றங்களையும் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் சில சேஞ்சஸ், இடமாற்றங்கள், ஊர் மாற்றம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள், ஃபாரின் கண்ட்ரியில் மாப்பிள்ளை பார்க்குறது, ஃபாரின் கண்ட்ரியில் பொண்ணு அமையிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்திர திசையில் இருக்கும். லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேரேஜ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடியவங்க வெயிட் பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் மேரேஜ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் நடக்கும். செவ்வாய் திசை 40 வயசுலேருந்து 47. செவ்வாய் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கும். அஷ்டம சனி, கண்டக சனி, என்னதான் அஷ்டம சனி, கண்டக சனியே எல்லா இதிலும் நடத்தாலும் கோச்சார ரீதியில் செவ்வாயும் குருவும் சிம்மராசிக்கு ஃபேவராக இருந்தாங்கன்னா போதும், அதிகமான நன்மைகளை எடுப்படும். தடை தாமதத்தை தகர்த்தெறிந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தை நீங்கள் எடுப்பீங்க. இந்த காலகட்டத்தில் மகத்தான வெற்றிகளை பெறக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த 2024 செவ்வாய் தொழில் முன்னேற்றம் உண்டு. 40லேருந்து 47 வயசுக்குள்ளே செவ்வாய் திசை நடந்துட்டு இளைய சகோதரர் வழியில் அனுகூலம். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் ஒரு சில புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், நல்ல ஒரு BMW காரு, ரோல் ராய்ஸு, நல்ல பணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது வாங்குவீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஒன்றுமே இல்லைங்க அப்படின்றவங்க கூட இந்த காலத்தில் ஏதாவது ஒரு வண்டி வாங்கணும். நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு செவ்வாய் திசையில் கிடைக்கும். அதே மாதிரி ராகு திசை 47 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும். கோச்சார ரீதியாக 2-3 இந்த 2024 இந்த வருடம் குருவானவர் சொந்த தொழிலில் வளர்ச்சியை அதிகமாக கொடுப்பார். 2019 நிறைய பிரச்சனைகளை தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு ஒரு காரணமாக இருந்தார் கோச்சார ரீதியாக. இந்த ராகு காலத்தில் தசா காலங்களில் அபிரவிதமான பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க, தொழில் வளர்ச்சியை பார்ப்பீங்க. திடீர்னு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். தொழிலுக்காக வேறு இடத்துக்கு சென்று இல்லை ஃபாரினுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள். ராகு திசையில் தான் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படியாவது சம்பாதிக்கணும்னு துடிப்போடு இருக்கிறவங்களுக்கு இப்போ சம்பாதிப்பீங்க. உடல்நிலையில் மட்டும் மிகப்பெரிய தொந்தரவுகள் பின்னடைவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீக சார்ந்த சொற்பொழிவுகளோ சொல்களோ வீட்டில் அதை விஷயமா கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பிரச்சனை வராது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கும் போது ஒரு சில பணத்தட்டுப்பாடுகள் அங்கே அப்பப்போ வரும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி ராகு திசையானது உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றது. ஜனனகால ஜாதகத்தை மட்டும் செக் பண்ணிக்கணும் ராகு திசையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கு ராகு நன்மையை கொடுப்பார், ஒவ்வொருத்தருக்கு ராகு கெட்டதை கொடுப்பார், அவயோக திசையாக இருப்பார். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி டிஃப்ரெண்ட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோக திசையாக இருக்கும்போது பிரம்மாண்ட வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள். அவயோக திசையாக இருந்ததுன்னா இந்த ராகு திசை 18 வருடங்கள் அவமானங்கள், வம்பு வழக்கு, கேஸு, உடல் சார்ந்த பிரச்சனைகள், மாங்கல்யத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் ஓடும். நோய் எதிரி கடன் ஏதாவது கொடுத்துரும். முக்கியமாக பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் பிரச்சனை வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு திசை அப்போது நடக்கும். இந்த 8ஆம் இடத்து ராகு அவ்வளோ நல்லதில்லை. அந்த மாதிரி ராகு திசை யோக திசையா அவயோக திசையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஜோதிடம் துல்லியமாக பார்க்கப்படும். அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. அடுத்தடுத்து இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு அப்படின்னா நாளே ஒரு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஒரு நாளில் எழுதுகிறோம். அது முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி ப்ரீ ப்ரிப்பரிங். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஜோதிடர்கிட்ட ஜோதிட ஆலோசனைக்கு இப்போ என்னக்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் புரியும். அந்த ப்ரீ பிளானடு அப்படிங்கிறது தான் ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதனால் சில முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முன்னேற்றங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜனனகால ஜாதகமே அந்த சூட்சமத்தை சொல்லும். அதே மாதிரி குரு திசை 65 வயசுலேருந்து 81 வயசு வரைக்கும் இந்த தசா காலங்களில் குரு அப்படிங்கிறது 9ஆம் இடத்துல வரும்போது பாக்கியத்தில் இருக்கிற வரைக்குமே இந்த குரு திசை 4 மாதங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. தொழிலில், உத்தியோகத்தில், வீட்டில் உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் கேட்பாங்க. நல்ல ஒரு காலங்களாக இருக்கும். குரு கெட்டு போகாமல் இருக்கணும். 6, 8, 12 மறையாமல் இருந்தால் மட்டுமே நல்லது கொடுக்கும். ஆனால் 6, 8, 12 பண்ணும்போது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அது சார்ந்த தொழில்களில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. 6, 8, 12 மறைஞ்சிச்சிங்க குரு சார்ந்த தொழில்களில் முன்னேற்றம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆனால் 6, 8, 12க்கு தகுந்த பாவகத்துக்கு தகுந்த பலன்களை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கும். 6னா நோய் எதிரி கடன், 8னா அவமானங்கள், இது அந்த மாதிரி 12னா விரயம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதெல்லாம் இல்லாமல் 6, 8, 12 இல்லாமல் குரு நீசம் அடையாமலும் குரு பிரச்சனை கொடுக்காத ஒரு அசுப கிரகங்களோடு சேராமல் இருந்தால் இந்த குரு திசை மிக யோக திசை. ஏன்னா குருவும் செவ்வாயும் ஃபேவராக இருந்துட்டால் போதும். சிம்ம ராசி ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு குரு திசையில் கொடுக்கும். என்ன உடல் சார்ந்த விஷயத்தில் மட்டும்
ஆரோக்கியத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். தன குடும்ப வாக்குஸ்தானம் ஏதாவது பேசி மாட்டிக்காதீங்க, அதுதான் விஷயம். அடுத்தது சனி திசை 81 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும், 99 வயசு வரைக்குமே நான் சொல்கிறேனே. இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க, மக நட்சத்திரத்துக்காரங்க சனி திசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி திசை ஆகாத திசை சிம்மத்துக்கு. இது 81 வயசுக்கு மேலே வரும்போது சீரியஸான ப்ராப்ளம்ஸ் வரும், கிரிட்டிக்கல் டிசீசஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டோட உங்களோட உடல்நிலையை பார்த்துக்குங்க. மனசுக்கு ஆகாத ஒரு விஷயத்தை செய்யாதீங்க, மனசுக்கு தப்புன்னு படுற விஷயம் பண்ணாதீங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கணும். சொத்து விஷயங்களில், சொந்தக்காரங்க விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியாக பொறுமையாக ஆன்மீக வழியில் கடவுளை நினைத்து, அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கடவுளை நினைத்து உங்களுடைய வழிகளை நீங்கள் அதன் மூலியமாக செலுத்துவோனானால் நன்மைகள் ஏற்படும். இல்லை எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கையில் நான் வேறு மாதிரி தான் போவேன்னா, அதுக்கு திறமை இருந்தால் அதுக்கு நீங்களும் செயல்படுத்தி பாருங்கள். சனி திசை சிம்மராசிக்கு அப்படியே ஒரு அசுப திசை தான். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஃபேவராக எதுவுமே நடக்காது, அதுதான் கொஞ்சம் வருத்தம். அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் சிம்மராசிக்காரங்க. இந்த காலகட்டத்தில் மகா ஈஸ்வரனை வேண்டுங்க, நல்லது நடக்கும். இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடுகளாக, அதே மாதிரி பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க இந்த ஷேர் மார்க்கெட், லாட்ரி போன்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. எஸ்ஆர் நோன்னு சொல்லாதீங்க. சில பொறுமையாக கடந்து கூடக்கூடிய காலம், ரொம்ப கம்மியாக வருமானம் வர மாதிரி காமிச்சிக்கங்க, அது ரொம்ப நல்லது. சித்தர் வழிபாடு ரொம்ப நல்லதை கொடுக்கும். லாட்ரி டிக்கெட்டு, ஷேர் மார்க்கெட்டில் போனால் மிகப்பெரிய அடி கண்டிப்பாக உண்டு சிம்மராசிக்காரன், அதனால் கவனமாக இருங்க. இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக எல்லை தெய்வங்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருப்பு ராயன், கருப்பு மதுரசாமி, சுடலை அப்படிங்கிற சாமியெல்லாம், சுடலை மாடன் அப்படிங்கிற சாமி, ஐயனார் போன்ற எல்லை தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்து பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகருக்கு நீங்கள் போய் மஞ்சள் கட்டி வந்தால், மஞ்சளை அந்த அரச மரத்தில் போட்டுட்டு வந்தால் ரொம்ப நன்மை அதிகம். அதே மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு சிம்மராசிக்காரங்க இந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணுறது வெற்றியை மேற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. ஒரு கோயில், ஏதாவது கோயில்களுக்கு நீங்கள் விளக்குக்கு எண்ணெய் கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஏற்றத்தை அது கொடுக்கும், மிகப்பெரிய நன்மையை அது கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி மக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.